ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? இயேசு நல்லவர். ஆம், அவர் நல்லவர் சொல்லுவோம். இயேசு நல்லவர். இன்னும் சத்தமா, இயேசு நல்லவர். இன்னொருக்கா, இயேசு நல்லவர். ஆமென். அந்த நல்லவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் கர்த்தருக்கு பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி பலிகளை செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்ற பாடலை நாங்கள் முதலாவது பாடுவோம். உம்மை போற்ற வந்தோம்.
கோடி கோடி உண்டு. ஹல்லேலூயா. அவைகளை நினைத்தவர்களாக நாங்கள் அவர்கள் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி என்பதாக எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் ஜீவிதத்திலே செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஒரு சுத்த கிருபையா இருக்கிற சுவாமி. எங்களுக்கு பலத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு வேலை தவறாமல் ஆகாரம் கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுடைய பண தேவையை சந்தித்தீர் ஆண்டவரே. அவளை நினைத்தவர்களாக நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. நன்றி செலுத்தும் முகமாக நன்றி செலுத்தத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொரு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிகளை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. வாயிலை திறந்து ஹல்லேலூயா, உள்ளத்தின் நாளத்திலிருந்து ஹல்லேலூயா நன்றி 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 என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்ப்பது அந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு பிள்ளையா தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு புது வாழ்க்கை தந்தீர் ஆண்டவரே, புதிய பலத்தை கொடுத்த கிருபைக்கா நன்றி 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 ஆண்டவரே. சபையாக நான் ஒன்றிணைந்த ஆண்டவரே உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி மனதோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் ஹல்லேலூயா உமக்கே நன்றிகள், உமக்கே துதிகள் ஆண்டவரே. உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நீர் எங்கள் நிறைவானவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது நாங்கள் விடுதலை அடைகிறோம். ஹல்லேலூயா. வெற்றி கொள்ளுகிறோம், ஜெயம் கொள்ளுகிறோம், சுகமாகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும் போது உம்மை பாடும் போது ஜனங்கள் விடுதலை பெறட்டும் ஆண்டவர். இந்த காலை வேளை அற்புதங்கள் அதிசயம் நடைபெறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் வாரும் ஐயா, நீர் வாரும் ஐயா. உடைய பிரசன்னம் போதுமல்லாத சபையார் யாவர் சொல்லுவோமாக. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் ஜனங்களே கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஒவ்வொரு விடுவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ மக்கள் நன்றி ஆண்டவரே. நீர் வாரும் ஐயா, நீர் வாரும் ஐயா. எங்களோடு வாரும் ஐயா, எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை இடைப்படும் ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய பிரசன்னம் மேன்மையானது, பிரசன்னம் நல்லது ஆண்டவரே. இந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மத்திய ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. நான் சொல்லுவோம் ராஜா, உமது பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்ற எல்லா காரியங்களை விட ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானது என்பதாக. அல்லேலூயா. அந்த பாடலை நாங்கள் ஜெப சிந்தையோடு பாடுவோமாக, உணர்ந்து பாடுவோமாக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். நம்முடைய கரங்களை எடுத்து சொல்லுவோம். வாழ வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம்
மத்திய ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கல்வாரி நாயகரே சுவாமி ஆண்டவரே, எங்களுக்காக உலகத்தில் வந்த ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த சிலுவையில் மரித்த தெய்வமே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிய வெற்றி வேதனார்க்கப்படிய நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக நன்றி, எங்களுக்காக பட்ட அடிகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் அவ்வளவு அன்பு கொண்டீர் ஆண்டவரே. அன்பு சென்ற தெய்வமா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையில துதிப்போமாக. கரங்களை உயர்த்தி அவருடைய சிலுவையின் பாடுகள் மத்தியில் அவருடைய சிலுவைக்கு முன்பதாக நாங்கள் வருவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அழுக்கம் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி அவருடைய பாதம் சன்னிதானத்துக்கு நாங்கள் வருவோமாக. ஹல்லேலூயா. யாவருமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், என்னுடைய பாவங்களால் சுமந்து தீர்த்தீர், எனக்கு விடுதலை தந்தவரே, உம்மை நாயகரே சுவாமி, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி, எனக்காகவே நீர் வாழ்ந்தீர் ஆண்டவரே. எனக்காகவே எல்லாவற்றையும் பொறுத்து உம்முடைய இரத்தம் சிந்தும் பொழுதெல்லாம், ஆணிகள் அடிக்கும் பொழுதெல்லாம் ஐயா எனக்காகவே நீ தாங்கி நின்றீராப்பா. உம்மை நான் துதிக்கிறோம். அத்தனை இந்த கிருபை பெரிதானது சுவாமி. உம்முடைய நாமத்தை நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ராஜா, சோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்மை நாம் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சுவாமி அப்பா, உம்முடைய சிலுவையின் பாத மண்டையில் நாங்கள் வருகிறோம். இந்த வழியில் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலவீனருமாக சுவாமி, நாங்கள் பாவிகளாக இருந்தோம். உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டு எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுக்கு கொடுத்த புதிய எதிர்பார்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி அப்பா, அந்த எதிர்பார்ப்போடும் உம்முடைய பிள்ளைகளாக நன்றி செலுத்தும் முகமாக உம்முடைய சிலுவையின் பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எனக்காக பாடுபட்டு எனக்காக உடைக்கப்பட்டு உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு சுவாமி நீர் செஞ்ச அந்த நிவாரண பலிக்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி அப்பா, கோடி கோடி கணக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. சுவாமி சுவாமி, மேலும் உம்முடைய அன்பில் நாங்கள் வருகிறோம், உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். சுவாமி, இன்னும் அதிகமாக சுவாமி உம்முடைய அன்பை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த வேளையில் உம்முடைய அன்பின் கரங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் பரிசுத்த பந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை: நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும் பணி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே இந்த அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற ஒரு நல்ல ஒரு தருணம். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் ஆண்டோடைய கரங்களுக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, சுவாமி இந்த அப்பம், சுவாமி இந்த பானம் உடைய அன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் சுவாமி உம்முடைய மரணத்தை தெரிவிக்கத்தக்கதாக, நீர் எனக்காக மரித்தீர் என்பதாகவும், உம்முடைய பிள்ளையாக நான் வாழ்கிறேன் என்பதாக ஒரு உறுதிப்படுத்துறதுக்கும் ஒரு சாட்சியாக சுவாமி இந்த சன்னிதானத்திலே உம்முடைய சபைக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். சுவாமி, நீர் எங்கள் மேல் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
Satan
ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். நல்லது. இன்றைய நாள் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பொண்டு போட்டுக்கொண்டா அது இப்படி போட்டுக்கொள்ளலாம்: உண்மையான மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம். என்னது? உண்மையான மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் பற்றி தான் இன்றைய நாள் உங்களோடு நான் பேச போகிறேன். உண்மையாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய, நாங்கள் கர்த்தரோடு கூட ஒவ்வொரு நாளும் கிட்டி சேர வேண்டிய, பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அதுதான் எங்களை படைத்த தேவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் திருப்பிக் கொள்வோம் எங்களுடைய வேதாகமத்தில் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 தொடக்கம் 7ஆம் வசனம் வரை இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 1 தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் பயபக்தியோடு கூட இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 15வது அதிகாரம் 1 தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. நாங்கள் வாசிப்போம். சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட சாப்பிடுகிறார்
என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையானது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விற்று காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆடு கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர், இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தையை, ஆண்டவரே உம்முடைய இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் எங்களோடு பேசுங்க. நாங்கள் நம்புகிறோம் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசக்கூடியது, எங்களை சரி செய்யக்கூடியது, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரி செய்ய வேண்டிய இடங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீங்கள் காண்பித்து தாங்க. பரிசுத்த ஆவியின் அந்த அனுகிரகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் மீது நீங்கள் வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். நன்றி. நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். இந்த லூக்கா 15வது அதிகாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இது அநேக வேத பண்டிதர்கள் இந்த அதிகாரத்தை இவர்கள் இப்படியாக குறிப்பிடுவார்கள். இந்த லூக்கா 15வது அதிகாரம் காணாமல் போன அதிகாரம் என்பது, அல்லது துளைந்து போன அதிகாரம் என்பதாய் அவர்கள் அழைப்பார்கள். இதுக்கு காரணம், இந்த லூக்கா 15வது அதிகாரத்திலே 3 உவமைகள் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். எத்தனை உவமைகள்? 3 உவமைகளை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதில் முதலாவது உவமை ஒரு காணாமல் போன ஆடை பற்றி பேசுகிறார். முதலாவது காணாமல் போன ஒரு ஆடை பற்றி பேசுகிறார். இரண்டாவதாக காணாமல் போன ஒரு வெள்ளி காசியை குறித்து பேசுகிறார். மூன்றாவதாக காணாமல் போன ஒரு புத்திரனை பற்றி, ஒரு குமாரனை பற்றி, இல்லது நாங்கள் சொல்லும் கெட்ட குமாரனின் கதை என்பது காணாமல் போன ஒரு மகனை பற்றி பேசக்கூடியதான உவமை. இன்று 3 உவமையும் காணாமல் போன ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுனாலே இந்த லூக்கா 15வது அதிகாரத்துக்கு இவர்கள் கூறுகிறார்கள், இது காணாமல் போன அதிகாரம் அல்லது துளைந்து போன அதிகாரம் என்பதாக. இன்றைக்கு இந்த 3 உவமைகளில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த முதல் உவமையான காணாமல் போன ஆற்றை பற்றி தான். இதிலே முதலாவது வசனத்திலே இப்படியாக குறிப்பிடப்படுகிறது பாருங்கள், சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த முதல் 2 வசனத்திலே இயேசு இடத்தில் 2 கூட்டத்தார் வருகிறதை எங்களுக்கு காண முடியும். முதலாவது கூட்டத்தார் ஆயக்காரர்கள் மற்றும் பாவிகள். யார் இந்த ஆயக்காரர்கள் என்றால்? ஆயக்காரர்கள் என்றால் அன்றைய நாள் அந்த யூதேய சமுதாயத்திலே ரோமர்களுக்கு வரி வசூலித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் தான் ஆயக்காரர்கள். இதை லூக்கா புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 19வது அதிகாரத்திலே சகையு என்கிற ஒரு ஆயக்காரனை பற்றி வேதம் பேசுகிறது. இந்த ஆயக்காரர்கள் என்றாலே ஜனங்களை வஞ்சித்து அவர்களிடத்தில் தீமையான முறையிலே பணங்களை எடுத்து ரோம் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வேலை செய்கிற ஒரு ஜனக்கூட்டம். இவர்களை அன்றைய யூதேய சமுதாயம் பாவிகள் என்று, இவர்கள் துரோகிகள் என்று, பாவி என்றுதான் இந்த ஆயக்காரர்களை எண்ணினார்கள். அப்போ அதை போல உண்மையாகவே பாவி என்று தன்னை நினைத்து வந்த ஒரு ஜனக்கூட்டமும் இந்த இடத்தில் இருந்தார்கள். இந்த பாவி என்று சொல்லும் பொழுது பலவிதமான பாவங்களை ஈடுபட்ட
ஜனங்கள் இந்த இடத்தில் வந்திருக்க வேண்டும். விபச்சாரம் செய்பவர்கள், வேசித்தனங்கள் செய்பவர்கள், களவாணிகள், மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவர்கள், கொலை செய்பவர்கள், அதே போல ஏராளமான பாவிகள், உண்மையாகவே தன்னை பாவி என்று நினைத்த ஒரு ஜனக்கூட்டம் இந்த இடத்தில் வந்தார்கள். அப்போ முதலாவது ஜனக்கூட்டம் யாரு? உண்மையாகவே பாவிகள் என்று தன்னை நினைத்து இயேசுவிடத்தில் வந்த ஜனக்கூட்டம். அவர்கள் எதற்காக இயேசுவிடத்தில் வாராங்க? இயேசுடைய வசனத்தை கேட்கும்படி அந்த இடத்துக்கு வாராங்க. மற்ற ஜனக்கூட்டம் யாரு? பரிசேயரும் வேத பாரகரும் அந்த இடத்தில் இருக்கிறாங்க. யார் இந்த பரிசேயர்கள்? பரிசேயர்கள் என்றால் பிரித்து எடுக்கப்பட்ட என்று அர்த்தமாகும். பரிசேயர்கள் என்றால் யார்? பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய வேலை நியாய பிரமாணங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பது, நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு போதிப்பது, நியாய பிரமாணங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தேவ நன்றை வழிநடத்துவது தான் இவர்களுடைய பொறுப்பு. ஆனால் இந்த பரிசேயர்கள் உண்மையாகவே அவர்கள் சொல்ல போனா வெளி தோற்றத்தில் தன்னை பரிசுத்தவான் என்று காட்டுவார்கள். ஆனால் உள் தோற்றத்தில் வஞ்சகமும் அநீதியும் பரிசுத்தம் இல்லாத ஒரு தன்மையும் காணப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். தன்னை வெளித்தோற்றத்தில் பரிசுத்தமாய் ஜனங்களுக்கு காட்டக்கூடியவர்கள் பரிசேயர்கள். இயேசுவின் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6000 மாறி பரிசேயர்கள் இருந்தார்கள் என்று ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. இந்த பரிசேயர்கள் எப்பொழுதுமே தன்னை பரிசுத்தவான் என்று காட்டிக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள். அதனாலதான் ஒருத்தருக்கா இயேசு சுவாமி சொன்னாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளித்தோற்றத்தில் வெள்ளை, வெளித்தோற்றத்தில் பரிசுத்தம், ஆனால் உள்ளுக்குள்ள அசிங்கம், உள்ளுக்குள்ள நாற்றம், உள்ளுக்குள்ள அருவெறுப்பு காணப்பட்டவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். அதே போல வேத பாரகர்கள் இந்த இடத்தில் இருந்தார்கள். யார் இந்த வேத பாரகர்கள்? நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய கையின் வடிவத்தால் எழுதுபவர்கள் தான் வேத பாரகர்கள். அப்ப இந்த இரண்டு நபருமே, இந்த இரண்டு ஜனக்கூட்டத்தாருமே தன்னை பரிசுத்தவான் என்று காட்டக்கூடியவர்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மனம் திரும்ப விரும்பாத பாவிகளாய்தான் அன்றைய நாட்களில் வாழ்ந்தார்கள். அப்ப இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இரண்டு ஜனக்கூட்டத்தார் இயேசுவிடத்தில் வராங்க. யாரு? முதலாவது உண்மையாகவே பாவிகள் என்று தன்னை அறிந்து மனம் திரும்ப விரும்புகிறவர்கள். இரண்டாவது தான் பரிசுத்தமாய் வெளித்தோற்றத்தில் காட்டக்கூடியவர்கள், ஆனால் உண்மைக்குமே மனம் திரும்ப விரும்பாத வேத பாரகரும் பரிசேயர்களும். இவர்கள் இந்த இடத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறார். இதை கண்டு இந்த பரிசேயரும் வேத பாரகரும் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். சில வேளை நாங்களும் இந்த பரிசேயர்கள் வேத பாரகர்களை போலதான் செயல்படுவோம். எப்படி? நாங்கள் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லி சபைக்கு அழைத்து வர நாங்கள் மாட்டோம். ஆனால் சபைக்கு யாராவது பாவிகள் வந்தால் என்ன செய்வோம்? இவன் ஒரு பாவி, இவன் ஒரு துரோகி, இவன் சபைக்கு வரக்கூடாதவன் வந்திருக்கிறான் அப்படி சொல்லாங்க, என்ன செய்வோம்? பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த பரிசேயர்களும் இதே தான் செய்தார்கள். பாவிகள் உண்மையாகவே இயேசுவிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப ஆவலோடு வந்திருக்கிறார்கள். இயேசு என்ன செய்கிறார்? அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறார். அன்றைய யூத கலாச்சாரத்தின்படி, யூத சமுதாயத்தின்படி ஒருவர் இன்னொருவர் கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறது என்பது அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தம். அதனாலதான் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வந்து கதவை தட்டுவாரா, அந்த கதவை திறக்கிறவனோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவாராம். போஜனம் பண்ணுவது என்பது அவனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது. இயேசு இந்த இடத்திலே இந்த பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறார். பரிசேயர்களும் வேத பாரகர்களும் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இயேசு எப்படி இந்த பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிட முடியும்? எப்படி இவர்களோடு கூட இவர்களை மன்னித்து இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்கள் பாவிகள், இவர்கள் துரோகிகள், இவர்கள் தேவ தூஷணம் செய்பவர்கள். இவரோடு கூட உட்கார்ந்து எப்படி இயேசு சாப்பிட முடியும்? இவர்கள் என்ன செய்யறாங்க? முறுக்குறாங்க.
அந்த இடத்துல தான் இயேசு சுவாமி ஒரு அருமையான உவமையை அவர்களுக்கு போதிக்கிறார். பாருங்க 3வது வசனம். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையானது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இயேசு சுவாமி என்ன சொல்லுகிறார் இந்த இடத்தில்? ஒருவனிடத்தில் 100 ஆடுகள் உண்டு, அதில் ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த 99 ஆடை வனாந்திரத்திலே விட்டு ஒரு ஆடை தேடி போக மாட்டானோ. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன் உங்களை எல்லாத்துக்கிட்டையும். நீ ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை உடையவனாய் இருக்கிறான். அதிலே ஒரு ஆடு வழி தப்பி வழி தெரியாமல் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு, அந்த மேய்ப்பனுக்கு அந்த ஒரு ஆடு முக்கியமா, இல்லாட்டி மீதி இருக்கிற 99 ஆடு முக்கியமா? ஒரு ஆடு சொல்லுபவர்கள் கொஞ்சம் கரத்தை வைத்து காட்டுங்க எனக்கு. ஒரு ஆடு. சிலர் இருக்கிறீங்க. 99 ஆடு சொல்லுறவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. நீ எதை கேட்டாலும் நான் கையை தூக்க மாட்டேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க. அதுவும் யாரும் இல்லை. ஒரு மேய்ப்பனாய் இருந்தால், அவனுக்கு 100 ஆடுகள் இருந்தால், ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்யணும்? ஒரு ஆடு போனா மீதி 99 ஆடோடு இருக்கணுமா வேணாமா? கட்டாயமா இருக்கணும். பாருங்க இந்த வசனத்தை, 4வது வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இந்த ஒரு ஆடு போயிட்டு 99 ஆடு எங்கனைக்கு இருக்குது? எங்கனைக்கு இருக்குது? நல்ல வேதத்தை பார்த்து சொல்லுங்க எனக்கு. எங்கனைக்கு இருக்குது? வனாந்திரத்திலே இருக்குது. வனாந்திரம் என்பது பாதுகாப்பான இடமா, பாதுகாப்பு அற்ற இடமா? பாதுகாப்பு இல்லாத, பாதுகாப்பு அற்ற இடத்திலே 99 ஆடுகளையும் வைத்துவிட்டு ஒரு ஆடை தேடி இயேசு கிறிஸ்து போகிறார். மேய்ப்பன் இருக்கக்குள்ளேயே ஒரு ஆடு வழி விலகி போயிட்டு, மேய்ப்பன் இல்லாத நேரத்தில் மேய்ப்பன் அந்த ஒரு ஆடை தேடி போகிறார். மீதி 99 ஆடு எங்கே போகும்? வழி தப்பி போகலாமா, போக முடியாதா? போகலாமா, போக முடியாதா? போகலாம். மேய்ப்பன் இருக்கக்குள்ளேயே ஒரு ஆடு வழி தப்பி போகிறது. மேய்ப்பன் இல்லாத நேரத்தில் இன்னும் சில ஆடுகள் வழி தப்பி போகலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு சிங்கமோ கரடியோ புலியோ வந்து இதை அடித்து இரையாக சாப்பிடலாம். இல்லாட்டி யாராவது ஒரு களவாணி வந்து இன்னும் 2 ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு போகலாம். மேய்ப்பன் இல்லாத இடம் பாதுகாப்பு அற்ற இடம். ஆனால் இயேசு சுவாமி இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? அந்த 99 ஆடுகளையும் எங்க வச்சுட்டு போறாராம்? வனாந்திரத்தில் வச்சுட்டு போறாரு, ஒரு ஆட்டை தேடி. ஏன் இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார்? பாருங்க 7வது வசனத்தை. நாங்கள் 7வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷமாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 99 ஆடும் யாரு? மனம் திரும்ப விரும்பாத, மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஆடுகள். அந்த ஒரு ஆடு யாரு? அந்த ஒரு ஆடு யாரு? மனம் திரும்ப விரும்புகிற ஒரு ஆடு. அந்த ஆட்டை தேடி இயேசு சுவாமி போனார். ஆமென். இன்றைக்கு எங்களில் யாராவது நாங்கள் இயேசுவை விட்டு தூரம் போய், அவரை விட்டு நாங்கள் விலகி, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தூரம் போய், நாங்கள் மனம் திரும்ப அவசியம் உள்ளவர்களாக, நாங்கள் திரும்ப கர்த்தரோடு கூட இணைய நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் எங்களை தேடி இயேசு சுவாமி இன்றைக்கு வருவார்.
ஆமென். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா? எங்களுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் சற்று நேரம் நாங்கள் யோசித்து பார்ப்போமா? கொஞ்சம் எங்களுடைய நாங்கள் பாஸ்ட்டுக்கு போவோமா? எங்களுடைய கடந்த காலத்துக்கு நாங்கள் கொஞ்சம் போவோமா? நாங்கள் கர்த்தரோடு கூட நாங்கள் அந்த வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட முதல்ல எங்களுக்கு கர்த்தரோடு கூட இருந்த அந்த அனுபவம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தரோடு கூட எங்களுக்கு இருந்த அந்த ஐக்கியம், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்பதாக தேவனோடு கூட இருந்த அந்த உறவு காலப்போக்கிலே சற்று நேரம் நாங்கள் கர்த்தரை விட்டு மிகவும் தூரம் போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறதா இருக்கும். கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்ப்போமா? எங்களுடைய கடந்த காலத்தை நாங்கள் கர்த்தரோடு கூட நாங்கள் எப்படி இருந்தோம்? கர்த்தரோடு கூட நாங்கள் எவ்வளோ ஐக்கியமாக இருந்தோம்? எங்களுடைய மெய்ப்பனோடு கூட நான் எவ்வளோ கிட்டி சேர்ந்து எல்லா ஜெபங்களுக்கும் போவோம், வாரம் ஆலயத்துக்கு வருவோம், எங்கே ஜெபம் நடக்குதோ அந்த இடத்துல முதல் ஆளாக போயிட்டு நிற்போம். அநேக பேருக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் சுவிசேஷம் சொல்றதுக்கு அநேக ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கும். யாருக்கும் தடுத்து நிறுத்த முடியாது. அவரை யார் தடுத்து நிறுத்தினாலும் சொல்லுவாங்க, என்னுடைய இயேசுவை பற்றி நான் சொல்ல போகிறேன், என்னுடைய இயேசுவை நான் பிரசங்கிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு, கர்த்தரை குறித்து ஒரு வாஞ்சையோடு காணப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாங்கள் இருப்போம். ஆனால் இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களை யோசித்து பார்ப்போம். இந்த காணாமல் போன ஆடை போல நாங்கள் மேய்ப்பன் இருக்கத்தக்க நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் போயிருப்போம். நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இந்த காலை வேளையில். ஆனால் நாங்கள் உண்மையாக இந்த வேளையில் நாங்கள் மனம் திரும்புவோம் என்றால், உண்மையாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இயேசுவுக்கு அவரை பார்த்து நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திருப்புவோம் என்றால், அந்த இயேசு எங்களை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாமே இருக்குது. நல்ல தொழில் இருக்குது, நல்ல பணம் சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப், நல்ல ஒரு டெக்னாலஜி நிறைந்த ஒரு லைஃப், எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆனால் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அந்த மெய்ப்பனை இன்னைக்கு நாங்கள் விட்டுட்டு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் தூரம் போய் இருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில். இந்த உலகத்தில் நாங்கள் எதை பெற்றுக்கொண்டு இருந்தாலும், இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலே நாங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளோ பெயர் புகழோடு நாங்கள் வாழ்ந்து செல்வங்களோடு நாங்கள் இருந்தாலும், இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், அந்த மெய்ப்பன் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், அது ஒரு பரிதாபமான நிலைமை காணப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கையில். வாலிபர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாரும் அப்படிதான். ஒரு சில வேளை இன்னைக்கு அந்த இயேசுவை விட்டுட்டு நாங்கள் அவர் வேணானே விட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் போயிருப்போம். யோசிச்சு பாருங்க, கடைசியாக நாங்கள் ஜெபம் பண்ண நாள் எப்போ? கடைசியாக நான் வேதத்தை வாசித்த நாள் எப்போ? கடைசியாக நான் கர்த்தரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட செலவழித்த நாள் எப்போ என்னுடைய வாழ்க்கையில்? நாங்கள் இன்னைக்கு அநேக தூரம் போயிருப்போம் இயேசுவிடத்து. இந்த வேளையில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பும் பொழுது, நாங்கள் எங்களை திரும்ப நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது, அந்த இயேசு எங்களை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் எங்களை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு எங்களை தேடி வந்தவர்? நாங்கள் இன்றைய நாள் இந்த பரிசுத்த பந்தியை நாங்கள் அனுசரித்தோம். இயேசுடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் சிலுவையிலே மறித்து, எங்களுடைய பாவங்களுக்காய் மறித்து, எங்களுடைய மீறுதல்களுக்காய் அவர் மறித்து, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு என்னை வாழ வைத்து, எனக்காய் ஜீவனை தந்து என்னை வாழ வைத்த தெய்வமாய் அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தால், கர்த்தரை நாங்கள் விட்டு இருந்தால், சில வேளை சில அந்தரங்க பாவங்கள், சில வேளை நாங்கள் ரகசியமான பாவங்கள், கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல், சில வேளை நாங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தால், எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நாங்கள் கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி தூரம் போயிருந்தால், இன்றைய நாள் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய, மனம் திரும்ப அவசியம் உள்ள ஒரு நாளாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு வீட்டு ஜெபக்கூட்டம் எடுத்தேன். அந்த வீட்டு ஜெபக்கூட்டம் எடுத்த இடத்துல அந்த சகோதரி ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க,
இயேசு சுவாமினா என் பாவத்தை மன்னிக்க மாட்டார் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு சுவாமி என்னுடைய பாவத்தை அப்போ நான் கேட்டேன், ஏன் சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இயேசு சுவாமி எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் செஞ்ச பாவம் பெரிய பாவம், அதனால இயேசு சுவாமி என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். நான் சொன்னேன், சிஸ்டர், இயேசு சுவாமி நாங்கள் சின்ன பாவமோ பெரிய பாவமோ அந்த பாவத்துடைய அளவு இல்லை முக்கியம், உங்களுடைய மனசு உண்மையாக நீங்கள் உங்களுடைய மனசில் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் இயேசு சுவாமி உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று நான் சொன்னேன். இந்த வேலையை நாங்கள் சில வேளை அப்படியாக யோசிச்சுட்டு இருப்போம், ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார், என்னை நோக்கி பார்க்க மாட்டார், நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் என்னுடைய பாவத்தை நிமித்தம் தேவன் மறைந்திருப்பார் என்பதாக. இயேசு பாவத்தை வெறுக்கிற பாவிகளை நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஒருவன் அந்த இயேசுவை உண்மையாய் நோக்கி நான் பாவி என்று உணர்ந்து பாவி என்று வருந்து நான் இன்றைக்கு இயேசு இடத்திலே வரும் பொழுது அந்த இயேசு எங்களை கட்டி அணைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேருக்கு அந்த இயேசு தேவை இந்த காலை வேளையில்? நாங்கள் இன்றைக்கு உண்மையாகவே மனம் திரும்பும் பொழுது, உண்மையாகவே நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இயேசு எங்களை நோக்குற, எங்களை பார்க்கிற அந்த ஆட்டுக்குட்டிய தோள்களின் மேலே தூக்கி சுமந்தது போல எங்களை வாழ்நாள் முழுக்க எங்களை தோளில் மேல் தூக்கி சுமக்க வல்லமை உள்ள தெய்வமாய் அவர் இன்றைக்கும் காணப்படுகிறார். ஆமென். எங்களுடைய இயேசு ஜீவன் உள்ளவர். ஆமென், ஆமென். வேதத்தில் அநேக கதாபாத்திரங்களை நாங்கள் பார்க்கிறோம். தாவீது ராஜா, அவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக பெத்ஷெபாவோடு அவர் பாவம் செய்து அவருடைய உரியாவையும் அவருடைய கணவன் உரியாவையும் திட்டமிட்டு ஒரு யுத்தத்திலே கொலை செய்ய வைத்து அப்படியாய் பாவம் செய்த அந்த தாவீது ராஜா இயேசுவிடத்தில் வந்து உண்மையாக மனம் திரும்பும் பொழுது, பாருங்கள் சங்கீதம் 51வது சங்கீதத்தை தாவீது ராஜா எப்படி இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசுவே தேவனே, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை எனக்குள்ளாய் சிருஷ்டியும். இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு பேரும் சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். இயேசுவே, இன்றைக்கு ஒரு புதிய இருதயத்தை எனக்குள்ளாய் சிருஷ்டியும். எனக்கு மிகவும் பிடித்த அவருடைய அந்த ஜெபத்தில் மிக பிடித்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தை, புதிய இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார் தாவீது ராஜாவை பார்த்து, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது ராஜா அப்படியாய் தன்னுடைய பாவத்தினே வருந்தி அவன் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். அதே போல பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதலித்தார். இயேசு யாருன்னே தெரியான்னு மறுதலித்தார். ஆனால் அவர் மனம் திரும்பினார். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம், இயேசுடைய மரணத்துக்கு பின்பதாக பேதுரு வல்லமையாய் எடுத்து தேவன் பாவிக்கிறதை, அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு 3 முறை மறுதலித்தான், இன்றைக்கு 3000 பேர் முதல் பிரசங்கத்திலேயே ரட்சிக்கப்பட்டார்கள், சபைக்கு சேர்க்கப்பட்டார்கள். சகையும் அவன் ஒரு பாவி, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தான் ஜனங்களிடத்தில் வஞ்சனாய் எடுத்ததை திரும்ப அவன் நாளும் துறையாய் திருப்பி கொடுக்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் இவன் ஆபிரகாமின் புத்திரன் என்று அழைக்கப்படுவான். இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கள்ளன் அவருடைய கடைசி தருவாயினில் கொஞ்ச நேரத்தில் அவன் இயேசுவோடு கூட அவன் சாக போகிறான். அந்த கடைசி தருவாயினில் அவன் சொல்லுகிறான் இயேசுவை நோக்கி, நீர் தேவ குமாரன் என்கிறதை நான் அறிகிறேன். அவனை பரதேசில சந்திப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, உண்மையாக இயேசுவிடத்தில் மனம் திரும்புகிறவன் அந்த கடைசி தருவாயினிலே கூட அவன் உண்மையாக மனம் திரும்பும் பொழுது, உண்மையாக அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கிற அந்த சான்றிதழ், தேவன் அவனுக்கு கொடுக்கிற அந்த அத்தாட்சி, தேவன் அவனுக்கு கொடுக்கிற அந்த மன்னிப்பு இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவசியமாய் இருக்கிறது. நாங்கள் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது, உண்மையாய் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது
அந்த உண்மையான மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து சேரும். பாருங்க, அடுத்த வசனம் 8வது வசனம், மன்னிக்கவும் 7வது வசனம் பாருங்க. கடைசி சொல்லுகிறது, இந்த ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகம் எவ்வளவு ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது நிமித்தமாய் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறது. அந்த தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து தேவன் எவ்வளவு சந்தோஷம் அடைவார் நாங்கள் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது. இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு பெரியவருங்க இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, சிறியவர்கள் இருக்கிறீங்க. இன்றைய நாள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை வேளையில் அந்த காணாமல் போன ஆடு மேய்ப்பனை விட்டு எவ்வளவு தூரம் போனது போல் எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளை நாங்கள் தேவனை விட்டு தூரம் போயிருப்போம். இந்த வேளையில் நாங்கள் எங்களை சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய கண்களை மூடுவோம். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளை நாங்கள் தேவனை விட்டு விலகி இருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனை விட்டு அநேக தூரம் நாங்கள் போயிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேளையில் நாங்கள் மனம் திரும்புவோம். சில வேளை உங்களுக்கு ஞாபகம் வரலாம், உங்களுடைய அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள், மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். இந்த வேளையில் தயவு செய்து கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய மனதை திறந்து இன்ற வேளையில் நீங்கள் மனம் திரும்புங்க. அந்த மனம் திரும்புகிற அந்த ஒரு ஆடை தேடி அந்த மேய்ப்பன் ஓடி வந்தது போல மனம் திரும்புகிற எங்களை தேடி அந்த இயேசு இந்த காலை வேளையில் ஓடி வரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். எங்களை அவருடைய தோளின் மேலே தூக்கி எங்களை சுமர்ந்து கொண்டு வாழ்நாள் முழுக்க எங்களோடு கூட பயணம் பண்ண விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் அவரை உண்மையாக அவரை தேடி நாங்கள் மனம் திரும்புவோம். இந்த காலை வேளையில் நாங்கள் தேவனிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் மன்னியுங்கப்பா, நான் விரும்புகிறேன் மனம் திரும்ப உம்முடைய சமூகத்திலே. நான் விரும்புகிறேன் திரும்ப ஆண்டவரே என்னுடைய அந்த ஆதி அன்பை உம்மீது நான் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் எப்படியாக நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் உம்மோடு கூட இணைந்து இருந்தனோ, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடை போல அந்த உறவு என்னிடத்தில் இருந்ததோ அந்த உறவை நான் திரும்பவும் உம்மீது கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் இயேசுவுக்கு. இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறப்போம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக. எங்களுடைய இருதயங்களை திறந்து நாங்கள் கர்த்தரை நாங்கள் சற்று நேரம் ஆராதிப்போம் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் இந்த காலை வேளையில், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய சமூகத்திலே. அவர் எங்களை தேடி வருகிற தெய்வமாயிருக்கிறார், எங்களை தேடி வந்த தெய்வமாயிருக்கிறார், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து போனேன், பாதை புரியாமல் பயந்து நின்றேன். வழி தெரிஞ்சோ நான் தொடர்ந்து போனேன், பாதை புரியாமல் பயந்து நின்றேன். நூறு பேரை தேடி நீங்க போகல, தொடர்ந்து போன என்னை தேடி வந்தீங்க. நூறு பேரை தேடி நீங்க போகல, தொடர்ந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, எங்க விட்டு விலகல, எங்க மறக்கனால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளிதூர போகல, கண்படுத்த எனக்காக கண் தாண்டி வந்தீங்க. சொல்லுவோம், ஆண்டவரே சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, ஆண்டவரே வழி தெரியாத என்னை, தரமிழந்த என்னை தேடி நீங்க வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தீங்க. சொல்லுவோம், ஆண்டவரே
பிடித்து தூக்கினீர் என் கரைகளெல்லாம் நீக்கினீர் என் கரம் பிடித்து தூக்கினீர் என் கரைகளெல்லாம் நீக்கினீர் உம் பிள்ளையாக மாற்றி விட்டீரே என்னை தள்ளாத தகப்பன் நீரே சொல்லுவோம் இயேசு என்னை மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கே நான் நின்னீங்க நீர் என்ன வெறுக்கல தலை தூரம் போகல கால் கடந்த எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க இயேசு என்னை மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கே நான் நின்னீங்க நீர் என்ன வெறுக்கல தலை தூரம் போகல கடல் கடந்த எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க ஹalleluya ஹalleluya ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே நீங்க என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா அப்பா சுவாமி படும் பாவிகளா இருந்த எங்களை நோக்கி வந்தீங்க அப்பா சுவாமி எங்களுடைய ஜாதிகளோ மதமோ எங்களுடைய சாதிகளோ எங்களுடைய தகுதிகளோ பாராமல் சுவாமி எனக்காக மனதுருகி நான் உனக்காக நிற்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ராஜா ஹalleluya அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது வெளியரங்கமான தோட்டத்திலே தான் நீதிமானாக மாற்றிக்கொள்ளாமல் உள்ளத்திலே உண்மையாகவே ஆண்டவரே மண்டில் நான் வருகிறேன் என்று கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோமா ஹalleluya அப்பா சுவாமி உம்மை நோக்கி நான் வருகிறேன் ராஜா சுவாமி நான் வெளியரங்கமாக எவ்வளவுதான் நீதிமானாக காண்பித்தாலும் சுவாமி நீர் என் உள்ளத்தை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ஆண்டவரே சுவாமி அப்பா உம்மை நோக்கி நான் வருகிறேன் ஆண்டவரே என் இருதயத்தை பாருங்க ஆண்டவரே சுவாமி இப்படி கிருபையினால் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே இப்படி அன்பினால் நான் வாழுகிறேன் ஆண்டவரே ஐயா சுவாமி எனக்கு என்று சுவாமி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எனக்கு என்று சொல்லி புகழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு என்று சொல்றதுக்கு ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே தகுதி அற்றவனா இருக்கிறேன் ஆண்டவரே பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா சுவாமி இந்த வார்த்தை கூட என்னோடு இருந்து நீ பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி என் உள்ளத்தை தேடுறதுக்காக நன்றி ஆண்டவரே என் இருதயத்துக்கு வந்து சுவாமி என்னோடு இருந்து என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே ஹalleluya ஓ நன்றி ஆண்டவரே சுவாமி ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஹalleluya ஹalleluya இந்த வேளையில கர்த்தருக்குள்ளாக உண்மையாகவே யாராவது மனம் திரும்புறதுக்காகவே இருக்கிறதா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார் மனம் திரும்பி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் கரத்தை நீட்டி எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார் ஐயா உங்களுடைய கரத்தை நான் பிடிக்கிறேன் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிப்போமாங்க ஆண்டவருக்கு ஹalleluya கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சுவாமி இந்த காலை வேளையில ஆண்டவரையும் மண்டே நான் வருகிறேன் ஆண்டவரே சுவாமி அப்பா நீர் என்னுடைய கரத்தை பிடிக்கும்படியாக உம்முடைய சன்னிதானத்தை விட்டு உம்மை விட்டு நான் எனக்கு தொலைஞ்சி போனவனாக இருக்கிறதா இருந்தால் சுவாமி என்னை மன்னித்து உம்முடைய பாத மண்ணில கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை மனம் திரும்புறவங்களை எடுத்து பயன்படுத்துவது போல் சுவாமி கர்த்தாவை மண்ணில் எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் யாராகிலும் இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதா இருந்தால் சுவாமி இந்த வழியில சுவாமி கர்த்தாவை மண்ணில் நாங்கள் வருகிறோம் நீர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இப்படி கிருபை அவருக்கு மேலாக தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி பிதாவே சுவாமி இந்த காலை வேளைக்காக நன்றி உடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி உடைய வார்த்தை கூட பலப்படுத்துறதுக்காக நன்றி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல நீங்க பேசுறதுக்காக நன்றி சுவாமி கர்த்தாவே நன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் நீதாமே எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன்